குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங்ப்பா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா லீவில் இருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள் முன் வந்து பார்த்தீங்கன்னா மழை எதிர்பாராத விதமாக மழை பெஞ்சு டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா? மே முதல் வாரம் 2வது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோ வெயில். ஓகேங்களா? ஸோ இந்த வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, ஈரோடு, விழுப்புரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டெம்பரேச்சர் அதிகமாகி கஷ்டப்பட்டாங்க இப்போ. ஓகேங்களா? மே 3rd வீக் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ஸோ டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் இருந்த டெம்பரேச்சர் இன்றைக்கி வந்து சற்று கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது படிப்படியாக அதிகரிக்கும்ன்றாங்க. மே 25க்கு பிறகு கடுமையான வெயில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு வந்து நீட்டிக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குப்பா. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்க வாய்ப்புகள்ன்றது துளி கூட கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கவுண்டிங் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4 வந்து டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் 5 அதாவது கவுண்டிங் முடிச்சுட்டு ஸோ அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங்க்கு போடுவாங்க. ஸோ அவங்க முடிச்சிட்ட பிறகு அடுத்த நாள் அதாவது ஜூன் 5 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டுக்கு ஒரு நாள் இருக்கும். ஸோ அதனால் ஜூன் 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி லீவு. ஜூன் 6 வந்து ரீஓப்பன் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுப்பா. ஏன்னா அது ஜூன் 6 வந்து மிடில் மாட்டிக்கிச்சு வீக்கில். ஸோ தேர்ஸ்டே வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்புன்றது ஒன்று ஜூன் 10ஆம் தேதி இருக்கும், இல்லை ஜூன் 17ஆம் தேதி இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ ஜூன் 10ஆம் தேதி இருக்க சாத்தியக்கூறுகள் வந்து எப்படி இருக்கும்னா, சப்போஸ் டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிச்சு, ஜூன் 1st வீக்லேயே குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி வைப்பாங்க. ஓகேங்களா? இல்லை டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஜூன் 17ஆம் தேதி அதாவது ஜூன் 3ஆம் வாரத்துக்கு பள்ளிகள் திறப்ப தள்ளி போட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் குறையாத பட்சத்தில். ஓகேங்களா? டெம்பரேச்சர் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூன் 10ஆம் தேதி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் திறந்துட்டு ஜூன் 3rd வீக்கில் 1 to 5 திறந்துடுவாங்க. இல்லை டெம்பரேச்சரு ரொம்ப அதிகமாக இருக்குது, 3rd வீக் கிட்ட தான் குறையும்னா எல்லாருக்குமே 1 to 12க்கு ஜூன் 3rd வீக்கே ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா சூழ்நிலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. ஜூன் முதல்லே வந்து பள்ளிகள் திறக்க போகுதுன்னு யாரும் வந்து ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் வீக் எலெக்ஷன் கவுண்டிங் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமானால் செகண்ட் வீக்கும் உங்களுக்கு லீவு தான். ஓகேங்களா? ஸோ மேபி திறக்கிற மாதிரி இருந்தால் ஜூன் 10 இல்லை ஜூன் 17பா. ஓகேங்களா? ஸோ யாரும் வரி பண்ணிக்காதீங்க. ஜூன் மாதத்துலேயே உங்களுக்கு 10 நாள் லீவ் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருங்க. ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருங்க. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருங்கப்பா, மறக்காமல். ஓகேங்களா?